அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி டபுள் பைப்பிங்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஜாயின் வந்து பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது கிராஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை ஒரு சுடி ஆகட்டும் எதுக்கு நம்ம பைப்பிங் வைக்கிறதுனாலும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு பைப்பிங் வந்து வெளியில் தெரியும். இது பைப்பிங் வெளியே தெரியாமல் எனக்கு அந்த த்ரெட் பைப்பிங் மட்டும்தான் வெளியே தெரியணும், எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இன்ச் எடுத்தால் போதும். நான் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து 1.5 இன்ச் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ 1.5 இன்ச்சுக்கு இருக்கிறத நான் வந்து ஒரு சைடில் மட்டும் மடித்து வந்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கும்போது நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து இருக்கும். பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சைடில் வந்து நான் மடித்து வந்து தைக்கிறேன். இதே நம்ம த்ரெட் பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கும்போது நமக்கு 1 இன்ச் கிளாத் இருந்தால் போதும். அதில் அப்படியே நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி உள்ளே வந்து வச்சு தைச்சிடலாம். பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ இது வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுடிதார் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வைக்க போகிறதுனா இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கிளாத்தை எடுத்துகிட்டு ஒரு சைடில் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட் கிளாத்து, சில்க் காட்டன் கிளாத்தில் அந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மெயினான கலர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணும்போது நீங்கள் ரெடிமேடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெடிமேடாகவுமே வந்து பைப்பிங் கிடைக்கும். ரெடிமேட் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கிராஸ் பீஸில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளே கிளாத் எடுத்து அது கிராஸ் பீஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா காமனான கலர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பைப்பிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடில் வந்து மடித்து வந்து தைச்சிட்டோம். இப்போ இது மேலே த்ரெட்டை வந்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி தைக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச் இருக்குது. நான் அந்த 1/2 இன்ச் உள்ளதை மடித்து வந்து தைச்சிட்டேன். இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபூட் வந்து மாட்டணும், அதாவது மாற்றணும். இப்போ இதில் வந்து டபுள் சைடு வந்து ஃபூட் இருக்கும், நடுவில் வந்து நீடில் வந்து இருக்கும். இப்போது நம்ம இதை வந்து கலட்டி எடுத்துகிட்டு இதுக்கு 1 சைடு கைடு தான் நம்ம வந்து போட்டு தைக்க முடியும். இப்போ இதில் 2 சைடு இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் கைடாக தான் இருக்கும், அதாவது ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். இது ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டுமே வந்து கிடைக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரைட் சைடு ஃபூட்டு. இதில் ஒரு சைடு வந்து நீடில் இருக்கும், ஒரு சைடு மட்டும்தான் வந்து அந்த ஃபூட் வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அந்த டபுள் சைடு ஃபூட் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு போட்டிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கலட்டி எடுத்துடலாம். அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்கும், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த கைடை வந்து நம்ம கழட்டிடலாம். பாருங்கள், இது மாதிரி கழட்டிட்டோம். இப்போ அதுலேயும் வந்து இந்த மாதிரி மாட்டுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 சைடு கைடை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் எந்தெந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் இதுவும் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து
ஒரு சைடில் வந்து மடித்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நம்ம த்ரெட் வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். அதாவது ரொம்ப சன்னமான நூலும் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ் நூலும் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்து நான் பைப்பிங் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன நூல் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பரவாயில்லைங்கிறவங்க நீங்கள் வந்து பெரிய சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சின்ன சைஸ் தான் வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். ஒரு ரோல் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது பேசாமல் இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சைடு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் வச்சு நம்ம இதை வந்து தைச்சிக்கலாம். அதை நடுவில் வச்சுட்டு, அதாவது நூலை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அதை ரெண்டாக மடித்து தைக்கலாம். இப்படி மடித்து தைக்கும்போது அந்த பிசுறு பகுதி வந்து உள்ளுக்கு கவர் ஆகிற மாதிரி வச்சு தையுங்க. பிசுறு வந்து வெளியில் தெரிஞ்சதுன்னா திருப்பி நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பிசுறு வந்து வெளியே தெரியாமல் ஃபோல்டிங் சைடு வந்து கரெக்டாக வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த த்ரெட்டு மட்டும்தான் கைடுக்கு வெளியில் இருக்கும். இந்த பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு கைடுக்குள்ளே வந்து இருக்கும். அப்போ அந்த நூலை ஒட்டின மாதிரியே வந்து நம்ம உள்ளே வச்ச நூலால் பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டிச் வந்து நமக்கு விழுகும். இதே இது நீங்கள் டபுள் சைடு ஃபுட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வராது, நூல் வந்து லூஸ் அடிக்கும். இப்போ இதே மாதிரியே நான் நூலை வந்து சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து நான் தைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பைப்பிங் வந்து வச்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பைப்பிங் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சோம் இல்லைங்களா மடித்து, அந்த பகுதி வந்து இருக்கும். ஒரு சைடில் வந்து அந்த பிசுறு இருக்கும். நம்ம வந்து ப்ளவுஸ்லேயே ஆகட்டும் இல்லை சுடிதார்லேயே ஆகட்டும் நம்ம வச்சு தைக்கும்போது அந்த பிசுறு பகுதி வந்து உள்ளே இருக்க மாதிரியும் நம்ம மடித்து தைச்ச பகுதி வந்து வெளியில் தெரிகிற மாதிரியும் வச்சோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இப்போது நம்ம ஒரு தையல் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே மேலேயே ரெண்டாவது தையல் வந்து நம்ம போடணும். ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன லூஸ் வந்து விழுகும். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து தைச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது டைம் தைக்கும்போது இந்த மாதிரி கைடு நேர் வச்சுட்டு கொஞ்சம் சாய்வாக நான் வந்து தள்ளி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக சாய்வாக வச்சு நீங்கள் அப்படியே உள்ளே தள்ளும்போது இன்னும் நமக்கு அந்த நூல் பக்கத்தில் நமக்கு வந்து தையல் விழுகும். அதாவது நல்லா டைட்டாக வந்து தையல் விழுகும். இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். அப்போ வந்து அந்த உள்ளே வச்சுருக்க த்ரெட்டு வந்து ரொம்ப லூஸ் இல்லாமல் நல்லா இன்னும் ஃபிட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கும் இந்த இப்போ நம்ம ரெண்டாவதாக போடுற தையல் வந்து இன்னும் நமக்கு உள்ளே தள்ளி வந்து இருக்கும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியாது, நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு வந்து பைப்பிங் உள்ளே வச்சு தைச்சிட்றோம் நூலை உள்ளே வச்சு. இப்போ ரெண்டாவது தையல் போடும்போது இந்த மாதிரி கைட்லேருந்து நீடிலேருந்து நேராக வைக்காமல் கொஞ்சம் சாய்வாக வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் தையல் வந்து டைட்டாக வந்து விழுகும். இப்போது நம்ம 2 தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம டபுள் பைப்பிங் வைக்கிறதுக்காக நான் இன்னொரு கலரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பைப்பிங் வந்து ரெடி பண்ணினோமோ அதே மாதிரியே வந்து இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டபுள் பைப்பிங் வந்து வேறு மாதிரியும் நம்ம பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறதை விட
உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மடித்து தைக்கிறேன். இப்போது நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மேலே வச்சு நம்ம பைப்பிங் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வெளியில் வந்து ஒரு கிளாத்து மட்டும்தான் தெரியணும். அந்த மாதிரி இப்போ ரெண்டாவதாக நம்ம கீழே கொடுக்குற பைப்பிங்கோட கிளாத் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து ரெண்டுமே வந்து 1.5 இன்ச்சுக்கு தான் நான் வந்து கட் பண்ணினேன். அது வந்து 1/2 இன்ச்சுக்கு நல்லா மடித்து தைச்சோம். இதில் வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு தான் வந்து மடித்து தைச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ மடித்து தைச்ச பகுதியை விட்டுட்டு பிசிறு இருக்கிற சைடு வந்து நான் நூல் வச்சு மடித்து வந்து தைக்கிறேன். அப்போது நமக்கு ஒரு சைடு வந்து நம்ம ஏற்கனவே மடித்து தைச்சிட்டோம், அந்த பக்கமும் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பிசிறு இருக்க பகுதியையும் நம்ம மடித்து வச்சு பைப்பிங் வச்சு நம்ம தைச்சிருவோம். அப்போ 2 பக்கமே நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இதுலேயும் பைப்பிங் வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே வந்து பிசிறு இல்லாமல் க்ளோஸ் பண்ணியாச்சு. பைப்பிங்கும் வச்சு நம்ம முடிச்சிட்டோம். இப்போது ரெண்டாவது ஒரு தையல் சாய்வாக வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 சைடுமே வந்து க்ளோஸ் பண்ணி இருக்குது. இப்போ இதில் நல்லா ஃபினிஷாக இருக்க பக்கத்தை கீழே வச்சுட்டு பிசிறு இருக்க பகுதி, அதாவது இப்படி நம்ம மடித்து வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அந்த பகுதி மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க த்ரெட் பைப்பிங்கை வந்து வச்சு தைக்கணும். ஏற்கனவே நம்ம இப்போ வைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண சைடு வந்து மேல் பகுதியில் இருக்கணும். இப்போ நீங்கள் பைப்பிங்கை டபுள் பைப்பிங் வச்சு தைச்சிட்டு 2 பக்கமும் திருப்பி பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ண சைடு தான் வந்து 2 பக்கமும் தெரியணும். பிசிறு இருக்க பகுதி 2ம் உள்ளே இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சு தைக்கிறேன். இப்போது ரெண்டாவது நம்ம வந்து ரெடி பண்ண பைப்பிங் மேலே ஃபஸ்ட் ரெடி பண்ண பைப்பிங்கை இதே மாதிரி வச்சு நான் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் பைப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. டபுள் பைப்பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, 2 கலரில் பைப்பிங் நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதை 2யும் சேர்த்து வச்சு தையல் போடுறோம், அவ்வளோதான். வேறு மாதிரியும் பண்ணலாம். அதை விட வந்து இந்த டைப் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது மாதிரி சுடிதாருக்கு வந்து கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாததுனால நான் கீழே 1 இன்ச்சு வந்து கேப் விட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சையும் நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி 2 கையிலையுமே வந்து மடித்து வந்து தைச்சிக்கிறேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி இப்போ வந்து தைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பைப்பிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் வந்து கீழே இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி தள்ளி வந்து வச்சுருக்கோம். இப்போ அந்த கையோட எண்டில் இந்த 2 பைப்பிங்கையும் நம்ம வந்து வச்சு தைச்சிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா கை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் ஒரு பைப்பிங்கும் வேறு கலரில் ஒரு பைப்பிங்கும் வச்சுருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரே கலராக இருக்கும். நடுவில் வந்து நம்ம வேறு கலர் கொடுத்துருக்கும் போது நமக்கு நல்லா வந்து தெரியும். இதே இது நீங்கள் கீழே வந்து அந்த கை கலர்லேயே வந்து கீழே ஒரு பைப்பிங் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது கொடுக்காம ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு கொடுத்தோன்னு சொன்னோம்னா அவ்வளோவா வந்து எடுத்து கொடுக்காது. இப்போ கீழே நம்ம இன்னொரு கலரில் கொடுக்கறதுனால நமக்கு இந்த கலர் வந்து நல்லா எடுத்து வந்து கொடுக்கும். கேமராவில் உங்களுக்கு கீழே இருக்க பைப்பிங் சரியாக தெரியுமான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா நம்ம ரொம்ப லேஸாக தான் வச்சுருக்கோம்.
ரொம்ப மெலிதாக தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ டபுள் பைப்பிங் வச்சு கைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் 2 கைக்குமே வச்சு தைச்சி விட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வராதவங்க யூடியூப்பில் சர்ச்சில் போயிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் பேர் எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் வியூ ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து வியூ ஆகிற சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ இதில் உள்ளே வந்து நம்ம பைப்பிங் வச்ச பீஸோட எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தையல் போட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஹெம் பண்ணுறவங்களும் ஹெம்மிங் வந்து பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.